Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஏதாவது அடிப்பாட்டுக்கு உள்ளதை வந்துகிட்டு நம்ம யாரும் கையில இருந்து முடைக்க வாங்கியது இல்லை. அவனும் வந்துகிட்டு செய்யக்கூடிய வேலையில வந்துட்டு நமக்கு ஒரு ஊதியம் தருவாங்க. அதையா நமக்கு கிடைக்க வராது வந்துகிட்டு வித்தியாசப்பட்டு கரப்ஷன்னா லஞ்சம்னா அதெல்லாம் இதனால கணக்கு ஒன்றும் கிடையாது. திமுக கட்சிக்காரர்களோ மற்றவர்களோ யாரும் துணை போகாத காரணத்தினாலும் தொடர்ந்து எங்களை திமுக கட்சிக்காரர்களை தொடர்ந்து புறக்கணித்து அவர்களுடைய வார்டுகளில் எந்த ஒரு பணியும் செய்து வராமல் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். நகர்மன்ற தலைவருக்கு எதிராக தனது சொந்த கட்சியினரே நம்பிக்கையில்லா தீர்மானம். முறைகேட்டிற்கு ஒத்துழைக்குமாறு தங்களிடம் பேரம் பேசியதாக நகர்மன்ற தலைவர் பேசிய ஆடியோவையும் ஆதாரமாக கையோடு கொண்டு சென்றது கட்சியினரிடையே பரபரப்பை கிளப்பியுள்ளது. 24 வார்டுகள் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நகராட்சியின் நகர்மன்ற தலைவராக ஜான்சன் என்பவர் போட்டியிட்ட நிலையில் அவரை எதிர்த்து நசீர் என்பவர் போட்டியிட்டார். இருவரும் தலா 12 வாக்குகள் எடுத்த நிலையில் குலுக்கல் முறையில் நசீர் நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 3வது முறையாக நகர்மன்ற தலைவராக பதவியேற்ற நசீர் சில கவுன்சிலர்களின் வார்டுகளில் மட்டும் வளர்ச்சிப் பணிகள் செய்யாமல் புறக்கணித்து வந்ததாகவும் நகராட்சி ஒப்பந்தங்களில் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கடந்த 2 வருடமாக இவருடைய முறைகேட்டிற்கு திமுக கட்சிக்காரர்களோ மற்றவர்களோ யாரும் துணை போகாத காரணத்தினாலும் தொடர்ந்து எங்களை திமுக கட்சிக்காரர்களை தொடர்ந்து புறக்கணித்து அவர்களுடைய வார்டுகளில் எந்த ஒரு பணியும் செய்து வராமல் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே இதை எதிர்த்து இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2 ஆடியோக்களும் ஆணையாளர் அவர்களிடம் சாட்சிக்காக அதனுடன் எனக்கு கொடுத்துள்ளோம். இந்த நிலையில் நகர்மன்ற துணைத் தலைவர் ஷெர்லி பிளாரன்ஸ் என்பவரது கணவர் குமார் மற்றும் கவுன்சிலர் ஷஜிலாவின் கணவர் கலீல் ஆகிய இருவரையும் செல்போனில் அழைத்து முறைகேட்டுக்கு ஒத்துழைக்குமாறு நசீர் நைசாக பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான ஆடியோவில் பெரிய பெரிய ஒர்க்குகள் எல்லாம் கைவசம் உள்ளது, அத்தனையும் இன்னும் ஓரிரு மாதங்களில் அலாட் ஆகிவிடும், அதில் கிடைக்கும் லாபத்தை தனியாக தின்று பிழைக்கும் ஆசை தனக்கு எப்போதும் இல்லை, ஷேர் பண்ணி கொடுத்துதான் வாழ்க்கையை ஓட்டி வருவதாக நசீர் கூறுவது போல உள்ளது. எனக்கு தனியா தின்னு நான் பழக்கம் இல்லை, அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை, எதுவா இருந்தாலும் வந்துகிட்டு அதை ஷேர் பண்ணி கொடுத்துதான் நான் எனக்கு வாழ்க்கை இவ்வளவு நாள் ஓட்டி இருக்கேன். அதனால ஃபியூச்சரை எதிர்பார்த்து 5 வருஷம் நமக்கு இருக்குது. இந்த 5 வருஷத்துக்கு வந்துகிட்டு நம்மளும் என்னவும் பாக்குற மாதிரி பாத்துக்கிடணும். அந்த கவுன்சிலுக்கும் வந்துகிட்டு ஒரு முழுமையான லைன்ல வரணும் மக்கள். அதான் நான் சொல்றேன், வேற ஒன்னும் வித்தியாசம் இல்லை. அதை ஒன்ன பாத்துக்க. இன்னும் 5 வருடங்கள் உள்ளது, அதனை பாழாக்க வேண்டாம் என கூறும் நசீர் தனக்கும் பிரயோஜனம் இருக்க வேண்டும், தன்னுடன் உள்ள கவுன்சிலர்களுக்கும் பிரயோஜனம் இருக்க வேண்டும், இது லஞ்சமெல்லாம் கிடையாது, பணிகளை ஒப்பந்தம் எடுத்து செய்யும் நபர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் லாபத்தில் ஒரு சிறு தொகையை நமக்கு கொடுப்பதாக ஆடியோவில் கூறுகிறார் நசீர். ஏதாவது அடிப்பாட்டுக்கு உள்ளதை வந்துகிட்டு நம்ம யாரும் கையில இருந்து முடைக்க வாங்கியது இல்லை. அவனும் வந்துகிட்டு செய்யக்கூடிய வேலையில வந்துட்டு நமக்கு ஒரு ஊதியம் தருவாங்க. அதையா நமக்கு கிடைக்க வராது வந்துகிட்டு வித்தியாசப்பட்டு கரப்ஷன்னா லஞ்சம்னா அதெல்லாம் இதனால கணக்கு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதுல நமக்கு ஒரு இதை தருவானோ. இந்த ஆடியோ ஆதாரங்களுடன் நெல்லை மண்டல நகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற திமுக கவுன்சிலர்கள் 9 பேர் உட்பட 15 கவுன்சிலர்கள் முறைகேட்டில் ஈடுபட முயன்ற நகர்மன்ற தலைவர் நசீர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். தொடர்ந்து குளச்சல் நகராட்சி அலுவலகத்திற்கு வந்து நகராட்சி ஆணையர் வெங்கட லட்சுமணனிடமும் அந்த ஆடியோவை கொடுத்து நசீர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மனு அளித்தனர். திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மனு அளித்துள்ள நிலையில் நகர்மன்ற தலைவர் நசீரிடம் விளக்கம் கேட்க முயன்றபோது அவரது செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.